ஆக மொத்தம் எந்த டீம் ஜெயிச்சாலும் சரி, நமக்கு என்டர்டெயின்மென்ட் உறுதி. இன்னைக்கு T20 வேர்ல்டு கப் ஆரம்பிக்க போகுது. ஃபர்ஸ்ட் மேட்ச் இந்தியா விளையாட போறாங்க. இவனுங்க தான் போய் நேரா கப் அடிக்க போறானுங்கன்னு, பல்வேறு ஆளுகள் பல்வேறு விதமா பேசிட்டு இருக்காங்க. இந்தியா கிட்ட ரணகொடூரமான டேலண்டட் பிளேயர்ஸ் நெறைய பேர் இருக்காங்கங்கிறது மாற்று கருத்து கிடையாது. ஒரு மேட்ச்ல இந்தியாக்கு எகெயின்ஸ்ட்டா ஒருத்தன் 250 அடிச்சாலும், திருப்பி சேஸ் பண்றதுக்கான டேலண்ட் நம்ம பிளேயர்ஸ் கிட்ட இருக்கு. ஆனா அபிஷேக் சர்மா இருந்து, அந்த மேட்ச்ல அடிச்சான்னா, இந்தியா ஈஸியா ஜெயிச்சு போடுவானுங்க. பையனுக்கு பயம்ங்கிறதே கிடையாது. ஒரு காலத்துல ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன்னா அண்ணன் சேவாகும்பாங்க. இப்போ அபிஷேக் சர்மாங்கிறாங்க. பேட்ட தூக்கிட்டு நேரா இறங்கி வரான். இறங்கி வர்றத பவுலர்ஸும் பார்த்துடுறானுங்க. பந்த வித்தியாசமாலாம் போடுறானுங்க. ஆனா எப்படியோ அடிச்சு பொளந்துடுறான். எப்படின்னு தான் தெரிய மாட்டேங்குது. எல்லாம் யுவராஜ் சிங் குடுத்த யானை பாலாம். இதே மாரி கொஞ்சம் பால எடுத்து சுப்மன் கில்லுக்கும் ஊத்தி விட்டுருக்கலாம். சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அபிஷேக் சர்மா எல்லா மேட்ச்லயுமே அடிக்கணும். இவன நம்பி தான் டீம் இருக்கு. அப்படிலாம் கிடையாது. அடிச்சான்னா ஈஸியா ஜெயிப்போம். அடிக்கலன்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஜெயிப்போம். அந்த மாரி தான் டீம் இருக்கு. இதே தெம்போட, தெனாவெட்டோட நேரா போய் வேர்ல்டு கப் அடிச்சா நல்லா தான் இருக்கும். ஆனா அப்படியெல்லாம் நடக்காது. பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.